ஆறாம் வகுப்பு இயல் 1ல 4வது பாடம் வரலாறுல 4வது பாடம் எது அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சில வந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்கக்கூடிய பாடம், ரொம்ப முக்கியமான பாடம். அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு முந்தின பாடத்துல நம்ம வந்து சிந்துவெளி நாகரிகம் பார்த்தோம்ல, அது எங்க இருக்கு? வடக்க இருக்கு, வட இந்தியால இருக்கு, சிந்து நதிக்கரையில இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இருந்த பழமையான நாகரிகம் எது? அந்த நகரங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னா 3 முக்கியமான நகரங்கள் இருக்கு. அது வந்து மதுரை, காஞ்சி, பூம்புகார். மதுரை, காஞ்சி, பூம்புகார். மதுரை காஞ்சின்னு ஒரு புத்தகம் உண்டுல்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். மதுரை, காஞ்சி, பூம்புகார். இப்போ வந்து முதல்ல நம்ம பூம்புகார் பத்தி பார்க்கலாம். பூம்புகார் அப்படின்னாலே நமக்கு வந்து யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? கோவலனும் கண்ணகியும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா சிலப்பதிகாரம், நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த எல்லாருக்குமே சிலப்பதிகாரம் கதை தெரியும், கோவலன் கண்ணகியோடைய வாழ்க்கை தெரியும். அப்ப அவங்க எங்க வாழ்ந்தாங்க? பூம்புகார்ல தான் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த பூம்புகார் கூடிய நகரம் வந்து எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னா கடற்கரைக்கு அருகில் இருந்த நகரம். அப்ப இது கடற்கரை துறைமுகமாக, கடற்கரை வணிக ஸ்தலமாக இருந்த நகரம். அப்ப பூம்புகார் நகரம் அப்படின்னாலே துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூம்புகார் நகரம் இப்ப எங்க இருக்கு தமிழ்நாட்டுலன்னா, காவிரி ஆறு இருக்குல்ல, காவிரி ஆறு கடற்கரையோட சேரக்கூடிய இடத்துல மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கு, அங்கேதான் பூம்புகார் இருக்கு. இந்த பூம்புகாரை வந்து புகார் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு எதுல சொல்றாங்கன்னா பட்டினப்பாலை, இதுலயும் பட்டினம் இருக்குல்ல, பட்டினப்பாலை. இந்த காவிரி பூம்பட்டினத்துல நடந்த பெரும் வணிகம் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த இரட்டை காப்பியங்கள் இருக்குல்ல, இதை வந்து நம்ம படிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமா தான் பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்பு வந்து நமக்கு தெரிய வந்தது. அடுத்தது இந்த கோவலன் கண்ணகி இருக்காங்கல்ல, அவங்க யாரு? சிலப்பதிகாரம்னாலே குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய காப்பியங்கள்னாலும் சரி, நூல்கள்னாலும் சரி, அரசன் அரசிய வந்து மையப்படுத்தி இருக்கும். ஆனா இங்க வந்து பொதுமக்களான, குடிமக்களான, வணிகம் செய்யக்கூடிய மக்கள், அவங்க வீட்டுல பிறந்த பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்து அப்படின்னு சொல்றதுனாலதான் குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க. அப்ப கண்ணகி எங்க பிறந்தாங்க? கோவலன் எங்க பிறந்தாங்க? கண்ணகியினுடைய அப்பா வந்து மாநாயகன். மாநாயகன், நாவாய்னா கப்பல் தானே. இப்ப கப்பல்ல போய் கடல் வணிகம் செய்யக்கூடியவர் பெரும் கடல் வணிகன், அவர் தான் யாரு? மாநாயகன். இவருடைய மகள் தான் கண்ணகி. சரி, அப்ப கோவலனுடைய தந்தை யாரு அப்படின்னா மாசாத்துவான். மாசாத்துவான் அப்படின்னா பெரும் வணிகன். பெரும் கடல் வணிகனின் மகளுக்கும் பெரும் வணிகனின் மகனுக்கும் நடந்த திருமணம், வாழ்க்கை தான் என்னது? சிலப்பதிகாரம். அடுத்தது பாருங்க, இந்த வணிகம் நடந்துச்சு இல்லையா, அப்போ வணிகம் வந்து அந்த ஊருக்குள்ளேயே நடந்துச்சா இல்ல கடல் வழியா வேற நாடுகள்ல இருந்து இங்க வந்தாங்களா அப்படின்னா, வேற நாடுகள்ல இருந்து நிறைய பொருட்கள் வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க, இங்க இருந்தும் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. முக்கியமா கிரேக்கம், ரோம், இங்க இருந்து நமக்கு வணிகர்கள் இங்க வந்து கப்பல்ல வந்து இறங்கியிருக்காங்க. அப்போ அவங்க கப்பல்ல வந்து இறங்கும் போது அந்த கப்பல்ல வந்த பொருட்களை இறக்கவும் இங்க இருந்து அவங்க வாங்குற பொருட்களை ஏற்றுறதுக்கும் பல மாதங்கள் ஆகுமா. அப்போ அவங்க வந்து இந்த கடற்கரை இருக்கலாம், அங்கேயே வந்து குடியேறிடுவாங்க, அந்த மாதங்களுக்கு அங்கேயே குடியேறிடுவாங்க. அப்ப அங்க இருக்க மக்கள் கூட நெருங்கி பழகுவாங்க. அப்ப இந்த பூம்புகார்ல இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட பேசி பேசி அவங்க மொழிகளையும் இவங்க படிச்சுக்கிட்டாங்க. வெளிநாட்டவர்களும் வந்து தமிழ் மொழிய படிச்சுக்கிட்டாங்க. அப்போ பூம்புகார்ல பல மொழி பேசும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இது மாதிரி செய்தி எல்லாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா பட்டினப்பாலை நூல்ல தெரியுது. பட்டினப்பாலை யார் எழுதினா? கடியலூர் உருத்திரன் கண்ணனார். கண் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப கடியலூர் உருத்திரன் கண்ணனாருடைய காலம் எப்போன்னு கேட்டா 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லணும். அப்ப இந்த புத்தகம் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் பட்டினப்பாலை பத்தி எழுதும் போதே 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னா பூம்புகார் நகரம் எவ்வளவு பழமையான நகரமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு சிறப்பான பூம்புகார் நகரம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சிந்துவெளியில படிச்சோம்ல, அது மாதிரிதான் அகன்ற தெருக்கள், அழகான சாலைகள், திட்டமிடப்பட்ட கட்டிடங்கள், அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. முக்கியமா இங்க என்ன இருந்துச்சுன்னா கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு. ஏன்னா இது துறைமுக நகரம் தானே, அங்க நமக்கு குஜராத் லோக்கல்ல கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சுல, அது மாதிரி தமிழ்நாட்டுல எங்க கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு அப்படின்னா பூம்புகார்ல இருந்துச்சு. சரியா? இப்போ என்னென்ன பொருட்கள் எல்லாம் இங்க வந்துச்சு நமக்கு படிக்கலாமா? குதிரைகள்.
குதிரைகள் வந்து ரோமானிய நாட்டுல இருந்து கிரேக்ல இருந்து கப்பல் வந்துச்சுல, இந்த குதிரைகள் வந்து கப்பல்கள் மூலமாக நம்ம பூம்புகாருக்கு வந்து இறங்கிச்சு. அடுத்தது மிளகு, கருமிளகு வந்து இறங்கிச்சு. அடுத்தது தங்கம். தங்கம் வந்து எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா வடமலையில இருந்து வந்துச்சு. வடமலையில இருந்து தங்கம் பூம்புகாருக்கு வருது. அதை மெருகேற்றி ஆபரணங்கள் செய்து மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. மே வந்து சந்தனம் அப்படி போட்டிருக்குல்ல, சந்தனத்தை என்ன பண்ணுவோம் நம்ம மேலதானே தேய்ப்போம். அப்போ மேனா மேற்கு, மேற்கில இருந்து சந்தனம் வந்துச்சு. தெற்கில இருந்து முத்து, தெற்கு வந்து இத்து தா வரிசை தானே, முத்துல தா வரிசை ரெண்டு இருக்குல்ல, இத்து தூ இருக்கு, இங்க தே இருக்கு. அப்ப தெற்கு, தெற்குல இருந்து முத்து வந்துச்சு. கிழக்கே இருந்து பவளம் வந்துச்சு, கிழக்கு கடல். இது தென்கடல். இது மேற்கே இருந்து சந்தனம் வந்துச்சு, தென்கடல்ல இருந்து முத்து வந்துச்சு, கிழக்கு கடல்ல இருந்து பவளம் வந்துச்சு. அடுத்தது ஈழத்துல இருந்து உணவு வந்துச்சு. உணவு பொருட்கள்னால ஈ பறக்கும்ல, இப்ப ஈழம், இலங்கை, அங்க இருந்து என்ன வந்துச்சு, உணவு பொருட்கள் வந்துச்சு. அப்போ இந்த பூம்புகார்ல வாழ்ந்த மக்கள் வந்து எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா கிபி 200ஆம் ஆண்டு வரைக்கும் பூம்புகார் வந்து நகரம் இருந்திருக்கு, வணிகங்கள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு கடல் கோளாலோ அல்லது கடல் சீற்றங்களாலோ இது அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நகரம் இருந்ததுக்கான தடயங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இப்ப பூம்புகார் பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ரொம்ப பழமையான நகரம், அதாவது இந்தியாவின் பழமையான நகரம் எது அப்படின்னு கேட்டா மதுரை. இந்த மதுரையை பத்தி பார்க்கலாம். பழமை, இந்தியாவின் பழமையான நகரம் எதுன்னா மதுரை. ஏன் அதை வந்து பழமையான நகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நகரம் அதுதான் மதுரை. இதை வந்து கூடல் நகர் சொல்லுவாங்க, தூங்கா நகரம் சொல்லுவாங்க, நான்மாட கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் எதுனாலும் மதுரை தான், பழமையான நகரம் எதுனாலும் மதுரை தான். அப்ப இத எந்த மன்னர்கள்லாம் ஆட்சி செய்தாங்க அப்படின்னா மதுரைனாலே பாண்டிய மன்னர்கள் தான். மதுரைனாலே பாண்டிய மன்னர்கள் தான். அப்ப பாண்டியர்கள் மட்டும்தான் ஆட்சி செஞ்சாங்களா? இல்ல, பாண்டியர்களுக்கு பிறகு சோழர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க. அவர்களுக்கு பிறகு களப்பிரர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க. வரிசையா சொல்லணும், பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். அதுக்கப்புறம் பிற்காலம் வரும்போது சோழர்கள் முதல்ல வந்துருவாங்க. பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அங்க களப்பிரர்கள் இருக்காங்கல்ல, இங்க வந்து நாயக்கர்கள். இது மாதிரி பல மன்னர்கள் ஆட்சி செய்ததுதான் என்னது, மதுரை மாநகரம். இதற்கான சான்று நமக்கு எங்க கிடைக்குதுன்னா கீழடியில அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்கல்ல, அதுல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, சங்கம் வளர்த்த நகரம் வந்து மதுரை தானே. அங்க கடை சங்கத்துல எத்தனை புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னா 49 புலவர்கள். கடை சங்கத்துல மதுரையில 49 புலவர்கள் இருந்திருக்காங்க. அடுத்தது இந்த குறிப்புகள், மதுரையை பற்றிய குறிப்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னா மெகஸ்தனிஸ் இருக்காங்கல்ல, கிரேக்கத்தின் வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ், அவருடைய குறிப்புகள்ல மதுரையை பற்றி எழுதியிருக்காரு. அடுத்தது வட இந்தியால மதுரையை பற்றி பல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. முக்கியமா மெகஸ்தனிஸ், கிரேக்கத்தின் வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸ் தன்னுடைய நூலான இண்டிகால மதுரையை பற்றி எழுதியிருக்காங்க. அடுத்தது வட இந்தியால சந்திரகுப்த மௌரியா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அரண்மனையில இருந்த புலவரான சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரத்துல மதுரையை பற்றி எழுதியிருக்காரு. அப்புறம் இங்க தமிழ்நாட்டுல உள்ள ஒரு நகரத்தை பத்தி வட இந்தியா பிற நாடுகள்லயும் குறிப்பு எழுதி வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு சிறப்பானது பாத்தீங்களா. அடுத்தது இந்த மதுரையில் உள்ள கோட்டைகள், கோபுரங்கள் இருந்துச்சுல, அங்க வந்து அந்த கோட்டைக்கு பக்கத்துல பெரிய அகன்ற ஆழமான அகழிகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சுரங்க பாதைகள்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதைனா ஒருத்தர் நடந்து போற மாதிரியும் அமைக்கலாம், 2 பேர் 3 பேர் நடந்து போற மாதிரியும் அமைக்கலாம். அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா மதுரையில வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா யானைகள் நடந்து போற அளவுக்கு சுரங்கப்பாதைகள் அமைச்சிருக்காங்களாம். இப்போ மதுரையில என்னெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். தொண்டில இருந்து அகிலும் சந்தனமும் வந்துச்சான் மதுரைக்கு. தொண்டில இருந்து அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்துச்சு. அடுத்தது இஸ்ரேல் அரசனான சாலமன் இருக்கார்ல, அவர் வந்து ஊரில் உள்ள முத்து, கிழக்கு கடற்கரை பகுதியில இருக்கக்கூடிய உவரி அப்படிங்கிற கடற்கரை நகரம், அங்கிருந்து முத்துக்கள் வாங்கியிருக்காரு. அப்போ உவரி எங்க இருக்குன்னா கொற்கை பக்கத்துல இருக்கு. இது பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை. இந்த கொற்கை பக்கத்துலதான் உவரி இருக்கு. அங்க இஸ்ரேல் அரசர் சாலமன் வந்து முத்து வாங்கியிருக்காரு. அடுத்து மதுரையில முக்கியமா என்ன இருந்திருக்குன்னா
ரோமானிய நாணயங்கள் இருக்குல்ல, அந்த நாணயங்கள் அச்சிடக்கூடிய தொழிற்சாலையும் மதுரை இருந்திருக்கு. ஒரு பிற நாட்டினுடைய நாணயத்தை இங்க வந்து அச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெருமையான விஷயம் பாத்தீங்களா? அடுத்தது அதை விட ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, மதுரையில நாலங்காடி அல்லங்காடி இருந்திருக்கு. இரவும் பகலும் அங்காடிகள் விழிப்புடன் செயல்பட்டிருக்கு. அதை விட சிறந்தது என்னன்னா, இந்த அல்லங்காடி இருக்குல்ல, இரவு அங்காடிகள், இங்க பெண்கள் வந்து எந்த பயமும் இல்லாம பொருட்கள் வாங்கிட்டு சேஃபா போயிருக்காங்க, பாதுகாப்பா போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறந்த நகரமா மதுரை இருந்திருக்கு. அடுத்தது காஞ்சி பார்க்கலாம். அடுத்த நகரம் வந்து காஞ்சிபுரம். இதை வந்து காஞ்சிமா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சி அப்படின்னாலே கல்விதான், கல்வியில் சிறந்தது காஞ்சி. இப்போ வந்து காஞ்சியினுடைய சிறப்புகள் என்ன, அங்க வந்து மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அதெல்லாமே நம்ம இப்போ வரிசையா பார்க்கலாம். அதாவது காஞ்சியில வந்து கல்வியில சிறந்திருந்தாங்க. காஞ்சியில உள்ள மக்கள் கல்வியில சிறந்திருந்தாங்க. ஏன்னா அங்க வந்து என்ன இருந்துச்சு, சமண பள்ளிகள் இருந்துச்சு, புத்த விகாரங்கள் இருந்துச்சு. இப்ப சமணர்களும் புத்தர்களும் வந்து அவங்க தங்கி இருந்த இடங்கள், மடம் மடம் மாதிரி வச்சு தங்கி இருப்பாங்கல்ல, அங்க வந்து மாணவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப சமண பள்ளியில மாணவர்கள் படிச்சதுனாலதான் இப்பவும் நம்ம படிக்கிற இடம் வந்து பள்ளி, பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்ப காஞ்சியில இருந்த கல்வி நிலையங்கள் இருக்குல்ல, அதை வந்து கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காஞ்சியில என்ன இருந்துச்சு, கடிகை இருந்துச்சு. சமணர்கள் வந்து எப்படி படிச்சு கொடுத்தாங்க, பள்ளிகள் அமைத்து படிச்சு கொடுத்தாங்க, புத்த விகாரங்கள் அமைச்சு புத்தர்கள் வந்து போதனைகள் பண்ணாங்க. ஆனா நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, புத்தர்களுடைய பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம், அங்க வந்து ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் யாருன்னா யுவான் சுவாங். அங்க படிச்சு முடிச்சுட்டு அவருடைய மேல் படிப்புக்காக அவர் எங்க வந்திருக்காரு, காஞ்சிமா நகருக்கு வந்திருக்காரு. நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து மேல் படிப்புக்காக எங்க போறோம், வெளிநாடுகளுக்கு போறோம், வடநாடுகளுக்கு, அங்க எங்கன்னு போறோம். ஆனா அந்த காலத்துல மேல் படிப்புக்காக எங்க வந்திருக்காங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா காஞ்சிபுரம் வந்து கல்வியில எவ்வளவு ஒரு பெரிய இடமா இருந்திருக்கு பாத்தீங்களா? அடுத்தது யுவான் சுவாங் இருக்காருல்ல, காஞ்சிபுரத்துக்கு வந்து படிச்சது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு புத்த மதத்தை சார்ந்தவர்ங்கிறதுனால புத்த கயா, சாஞ்சி இது மாதிரி புனித ஸ்தலங்களில் ஒன்றாக இந்த காஞ்சியை வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு யுவான் சுவாங் சொல்லியிருக்காரு. இவரை மாதிரியே காளிதாசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நகரம், காஞ்சிமா நகரம் இருக்குல்ல, அப்ப நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு காளிதாசர் சொல்லியிருக்காரு. திருநாவுக்கரசர் 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி, காஞ்சி மாநகருக்கு கல்விக்கு கரையே இல்லை, அந்த அளவுக்கு சிறந்த காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காங்க. இந்த காஞ்சிமா நகருக்கு அங்க இருந்து யுவான் சுவாங் வந்திருக்காங்க. அப்ப இங்க காஞ்சிமா நகர்ல எந்தெந்த சிந்தனையாளர்கள், சிறந்த மனிதர்கள் எல்லாம் தங்கியிருக்காங்க அப்படின்னா, தர்மபாலர் இருக்காருல்ல, அவர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆசிரியரா இருந்தவர். ஜோதிபாலர் அதே மாதிரி, அப்புறம் சுமதி, போதி தர்மர், அதுக்கப்புறம் மணிமேகலை தன்னுடைய கடைசி காலத்தை காஞ்சிமா நகர்ல தான் வந்து கழிச்சிருக்காங்க. ராஜசிம்மன்கூடிய பல்லவ அரசன் காஞ்சியில இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கைலாசநாதர் கோயில் வந்து உலக புகழ் பெற்றது. காஞ்சிமா நகரத்தை தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொண்டை நாடு எதுன்னு நம்ம காஞ்சி தான் சொல்லணும். படிக்கும் போது நம்ம சத்தம் போட்டு படிப்போம், அப்போது நம்ம தொண்டையில இருந்தாலும் சத்தம் வருது. அப்ப தொண்டை நாடு எது, கல்விக்கு சிறந்த காஞ்சி. அடுத்தது காஞ்சிய கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கோயில்கள் இருக்கு, ஏன்னா பல்லவ மன்னர்கள் நிறைய கோயில்கள் கட்டி வச்சிருக்காங்க. அப்ப கோயில்களில் நகரம் எதுன்னு கேட்டாலும் காஞ்சிதான். கல்வியில் சிறந்த நகரமும் காஞ்சிதான். அடுத்தது முக்கியமா கரிகாலன் எப்படி கல்லணை கட்டினாரோ அதே மாதிரி காஞ்சிமா நகர்ல நிறைய ஏரிகள் இருக்குதான். அந்த ஏரிகள் வந்து அதிக எண்ணிக்கையில இருக்கிறதுனால ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரிகள் நிறைய இருந்ததுனால வேளாண்மை வந்து சிறந்து விளங்கிச்சு, நீர் பாசனத்துக்கும் இது வந்து பயன்பட்டுச்சு. அடுத்தது காஞ்சி 3 நகரங்கள் நம்ம படிச்சோம்ல, மதுரை, காஞ்சி, பூம்புகார். இந்த நகரங்கள் மட்டும்தான் பழமையான நகரங்களா அப்படின்னா, இது கூடவே இன்னும் நிறைய பழமையான நகரங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்கு. கொற்கை, வஞ்சி, தொண்டி, அதை கேவிச்சி எழுதியிருக்கேன். கொற்கை, வஞ்சி, தொண்டி, அதுக்கப்புறம் உறையூர், கருவூர், தகடூர்னு சொல்லக்கூடிய தர்மபுரி, இது மாதிரி நிறைய மாவட்டங்கள் வந்து பழமையான நகரங்களா இருக்கு. இங்க எல்லாமே நம்ம தொல்லியல் துறை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இன்னும் தமிழர்களுடைய சிறப்பு வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சேரநாடு தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள், சோழ நாடு தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு வரிசையா ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம்.
சேர நாடு. சேரர்கள் அப்படின்னாலே கேரளத்து மக்கள் தான். கேர. அப்ப சேரர்கள் அப்படின்னாலே கேரளத்து மக்கள். கேரளத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் குமரி. அடுத்தது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து நீலகிரி. நீலகிரி. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்கு? கேரளா பக்கத்துல இருக்கு. அப்ப அது சந்திக்கக்கூடிய இடமான நீலகிரி. அது பக்கத்துல இருக்கக்கூடிய கோவை, கரூர், இது எல்லாமே எங்க வரும்? சேர நாட்டுக்கு வரும். அப்புறம் சோழ நாடு. சோழ நாடுனால என்னது? தஞ்சை தான், தஞ்சாவூர். அப்ப தஞ்சையில வளம் கொளிக்கக்கூடிய அந்த காவிரி ஆறு போகக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் திருச்சி, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை. தஞ்சை, திருச்சி, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, இது எல்லாமே சோழ நாடு. அடுத்து பாண்டிய நாடு. பாண்டிய நாடுனா நம்ம என்ன சொல்லுவோம்? மதுரையை சொல்லுவோம். அப்ப மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இதெல்லாமே பாண்டிய நாடு. இப்ப நம்ம காஞ்சிபுரம் சார்ந்த தொண்டை நாடு. இதெல்லாம் காஞ்சிபுரம், அது பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தின் வடபகுதி. இன்னொரு தடவை சொல்றேன். காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய வடபகுதி. இது எல்லாமே என்னன்னா தொண்டை மாநகர். இப்ப வந்து கல்வி காஞ்சிய வந்து கல்வி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூம்புகார துறைமுக நகரம்னு சொல்லுவாங்க. மதுரையை வந்து வணிக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க 4 நாடுகள் இருக்குல்ல. சேர நாடு என்னது? சேரன்னா கேரளா சொன்னேன். அங்க என்ன இருக்கும்? யானைகள் நிறைய இருக்கும். அதனால சேர நாடு வேலம். வேலம்னா யானை, வேலம் உடைத்துன்னு சொல்லுவாங்க. சோழ நாடு என்னது? தஞ்சை. அங்க என்ன இருக்கு? நெல்லு, விவசாயம் அதிகமா நடக்குது. அப்ப சோழ நாடு சோறுடைத்து. சோ அப்படியே வந்துரும், மோனையில வந்துரும். சோழ நாடு சோறுடைத்து. பாண்டிய நாட்டுல என்ன கிடைச்சது? முத்து கிடைச்சது. கொற்கை துறைமுகத்துல பக்கத்துல உவரியில முத்து எடுத்தாங்கன்னு சொன்னால. அப்ப பாண்டிய நாடு முத்துடைத்து. அப்ப தொண்டை நாடு என்னது? தொண்டை நாடு கல்வி. கல்வியில் பெரியவர் கம்பர்னு சொல்லுவாங்கல்ல. கம்பர் யாரு? சான்றோர். சான்றோர்கள் இருந்தாதான் அங்க படிச்சு கொடுக்க முடியும். அப்போ தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இதோட வந்து இந்த லெசன் முடியுது. அடுத்த வீடியோல டேர்ம் 2 வரலாறு லெசன் வந்து 1 by 1 பார்க்கலாம்.